கூகுள் ஏஐ ஏஜென்ட்ஸ் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டே 1ஓட 1A 1B அசைன்மெண்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது டே 2க்கான அசைன்மெண்ட்டு என்னென்னு பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி லோட் ஆகும். ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த காப்பி அண்ட் எடிட் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இங்கே காப்பி அண்ட் எடிட்னு ஒரு இது இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஏஜென்ட் டூல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி எல்எல்எம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஏஜென்ட் டூல்ஸ், அதாவது மூளையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கை, அதான் டூல்ஸு, அதை வச்சு தானே வேலை செய்யும். அதனால் டூல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு ஏஜென்ட்ஸுக்கு வந்து டூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கையில்லாமல் வேலை பார்க்க முடியாது நம்மளால். இந்த மாதிரி ஏஜென்ட்ஸுக்கு டூல்ஸ் இல்லாமல் அதுக்கு எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. ஏன்னா இப்போ நம்மளுமே இப்போ வந்து ஒரு ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் கேகிள்குள்ளே வந்து சைன்இன் பண்ணி தான் உள்ளே வந்து இருக்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஹியூமன்ஸுமே விர்ச்சுவலாக டூல்ஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏஜென்ட்ஸும் விர்ச்சுவலாக இருக்கக்கூடிய டூல்ஸில் ஒர்க் பண்ணுறது தாங்க வந்து இது ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறது. Tools what transform your isolated LLM into capable agent that can actually help you to get done. ஆமாம், அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஏஐ ஏஜென்ட்ஸே LLM யூஸ் பண்ணி வேலையை முடிச்சு கொடுக்கும். அதுதான் டேர்ன் யுவர் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த இது பொதுவாக இம்போர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது வந்து பைத்தான் டெஃபெல்லாம் போடுறாங்க பாருங்கள். டெஃபெல்லாம் போடவே மாட்டான். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து என்ன போடுவோன்னா ஃபங்க்ஷன் தான் போடுவோம். இது 3 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த பிப் இன்ஸ்டால் வந்து 3 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. அது வந்து ஒன்று வந்து பைத்தானு, இன்னொன்று வந்து கோன்னு ஒரு லாங்குவேஜ் இது. அது வந்து நிறைய பேர் ஃபெமிலியராக இருக்க மாட்டாங்க அதில். இன்னொன்று வந்து ஜாவாலையும் இருக்குது. நீங்கள் ஜாவாலையும் போய் பார்க்கலாம். அப்படின்னா அது அப்புறமா எப்படி நேவிகேட் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் ஆனால் எல்லாருமே பைத்தானில் தான் ஓரளவு எஃபிஷியண்ட்டான கூகுள் எஸ்டிகே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கம்பேர்ட் டு கோ அண்ட் ஜாவா. ஆமாம், இப்போ வந்து பில்ட் அன் ஏஜென்ட் அண்ட் யூஸ் இட் அஸ் அ டூல் இன் அதர் ஏஜென்ட். பைதான் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஏஜென்ட் டூல்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டூலாக இன்னொரு ஏஜென்ட்கிட்ட கொடுத்துருவோம். பில்ட் யுவர் மல்டி டூல் ஏஜென்ட். பில்ட் யுவர் ஃபஸ்ட்டு மல்டி டூல் ஏஜென்ட். முன்னாடி மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் வந்து நம்ம பில்ட் பண்ணோம். இப்போ மல்டி டூல் ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளோர் த டிஃப்ரெண்ட் டூல் டைப்ஸ் இன் ஏடிகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அதை பற்றி பார்ப்போம். அதில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ண விஷயங்கள் தான், அதனால் இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பிப் இன்ஸ்டால் இருக்குது. இப்போ இதை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியாது. இதை வந்து இப்போ வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இதை ரன் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஓகே ஏடிகே போய் பண்ணிடுவோம். இது வரையும் வெயிட் பண்ண வேணாம், எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிற வரையும். எவ்வளோ நேரம் எடுக்குதுப்பா. இதில் வந்து நம்ம ஒரு நியூ ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் ஏபிஐ கொடுங்க. இதில் வந்து சாம்பிள் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எது வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வந்து டிஃபால்ட் ஜெமினி ப்ராஜெக்டே கொடுங்க. க்ரியேட் கீ. எவ்வளோ நேரம் ஆகுது க்ரியேட் ஆகுது. இது நம்ம ரன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது ஜஸ்ட் நம்ம கோட் காப்பி பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும். இந்த எரர்லாம் கண்டுக்காதீங்க, இது நார்மல் தான். இங்கே ஆட் பண்ணணும். சாம்பிள் 1 2 3ன்னு இருக்குது. இந்த ஏபிஐக்கியை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கேகிளில் போயிட்டு ஆட் ஆன்ஸ் சீக்ரெட்ஸில் போயிட்டு
ஏபிஐ கீ நான் ஆல்ரெடி நேம் பண்ணியிருக்கேன், அதனால் வேறு ஏபிஐ கீ. ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். நேம் அப்படி இருக்கட்டும். இந்த நேம் தான் நீங்கள் வைக்கணும். நான் இங்கேயே சொல்லியிருக்காங்க ப்ரிஃபர்டாக இந்த லேபிள் கொடுத்துருங்க, இந்த ஏபிஐ கீக்கு இந்த லேபிள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டிக் மார்க் இல்லை அப்படின்னா டிக் மார்க் பண்ணிடணும். இந்த இது மாறுது பாருங்க, 2வது லைன், அதுக்கு தான் நம்ம ஓகே. இது நம்ம பண்ணியாச்சு. இப்போ ஏபிஐக்கு கனெக்ட் ஆகிருக்காங்கிறதுக்கு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். செட்டப் அண்ட் அத்தன்டிகேஷன். ஓகே, அதான் கூகுள் ஏபிஐ கீ செட்டப் தான். அடுத்து ஏடிகே காம்பனன்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணி பார்த்துருப்போம். இங்கே கூகுள் பிப் இன்ஸ்டால் கூகுள் ஏடிகே, அதை வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம். இந்த பைத்தான் ஃபங்க்ஷன் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறோம். அதை இம்போர்ட் மூலிமா இதை ரன் பண்ணுங்கள். ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் தட் பிரிண்ட்ஸ் த ஜென்ரேட்டட் பைத்தான் கோட். ஓகே, பிரிண்ட் பண்ணி எக்ஸிக்யூஷன் கோட் எக்ஸிக்யூஷன் டூல் கொடுக்கணும்னு சொல்லி. ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுது? நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சரி, இதுக்கு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நேரமா? என்ன ஏதோ எரர் அடிச்சு கூட இருங்க பார்ப்போம். ஏன் இது ஏதாவது தப்பாக நம்ம பண்ணிட்டோமோ? கரெக்டாக வந்துச்சு பாருங்கள், ஏடிகே காம்பனன்ட்ஸ் இம்போர்ட். அடுத்து வந்து இதை ரன் பண்ணணும். ரன் பண்ணிடுவோம். ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன் வந்துச்சு, ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம்ல. ஓகே, அடுத்தது பண்ணுவோம். இதில் எதுவும் பிரிண்ட் ஆகாதுன்னா இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு while working with LLM you may encounter transit errors like rate limits automatically handle this. ஓகே, இந்த மாதிரி எரர் அடிச்சதுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் எனிவே நம்ம பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கஸ்டம் டூல்ஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். கஸ்டம் டூல்ஸ் ஆர் டூல்ஸ் யூ பில்ட் யுவர் செல்ஃப் யூஸிங் யுவர் ஓன் கோட். நம்மளே கோட் பண்ணி இது பண்ணக்கூடியதான் கஸ்டமேட்டிக். நமக்கு தேவையான டூல்ஸை நம்மளே பண்ணிக்கிறது. யுவர் ஓன் கோட் அண்ட் பிஸ்னஸ் லாஜிக். பொதுவாக அந்த ஆப்ஸ் பில்ட் பண்ணும்போது லாஜிக், பொதுவாக அந்த லாஜிக்கல் திங்கிங்லாம் அந்த கோடிங்க்கெலாம் வரும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அன்லைக் பில்டிங் டூல்ஸ் தட் கம் ரெடிமேட் வித் ஏடிகே, கஸ்டம் டூல்ஸ் கிவ்ஸ் யூ கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆமாம், இப்போ எப்படின்னா ரெடிமேடாக ஏடிகேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை காட்டிலும் இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ இதுலேயுமே அப்படி தான் இருக்கும். சி பைத்தான்லலாம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் லைப்ரரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த C++லாம் வந்து பார்த்தீங்கன்னா mat.io அப்படின்னு இருக்கும், conio.hன்னு இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட லைப்ரரியை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ பவரு அந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அது கோடிங் இது பண்ணவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதெல்லாம் ரெடிமேட் டூல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏடிகேயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு அண்ட் காம்பனன்ட்ஸை ரெடிமேடாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டைமு, அது ஒரு இது. அது இல்லாமல், இந்த இது இல்லாமல் நம்ம வந்து கஸ்டம் டூல்ஸு, நமக்கேற்ற டூல்ஸை நம்மளே வந்து பண்ணிக்கிறது. ஆமாம், கிவ் யூ கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆமாம், அதோட பேக்ஹெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ கூகுள் ஏடிகே பொறுத்தவரையும் அதில் இருக்கக்கூடிய ரெடிமேட் டூல்ஸை பொறுத்தவரையும் நமக்கு அது தெரியாது. இதுங்கிறப்ப நம்மளே லாஜிக் எழுதுகிறோம், நம்மளே இது எழுதுகிறோங்கிறப்ப நமக்கு என்ன எரரு என்ன ஏதுன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுதான் வென் டு யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் சர்ச் ஆர் பவர்ஃபுல் பட் எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் யூனிக் ரெக்யர்மெண்ட்ஸ். கரெக்ட். ஏன் இந்த கஸ்டம் டூல்ஸை நான் இது பண்ணணும், நான் இருக்கிறதே பண்ணிட்டு போயிடுவேன்னு கேட்குறாங்களா? அவங்களுக்கு இதுதான் ஆன்சர். ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். எல்லா ரெக்குயர்மெண்ட்டையும் ஜெனரிக் டூல்ஸால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. தேர் கம்ஸ் டு விநாயக் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து கஸ்டம் டூல்ஸ் வராங்க. ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் லாஜிக் கனெக்ட் டு யுவர் சிஸ்டம்ஸ் அண்ட் சால்வ் டொமைன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ். மல்டிபிள் கஸ்டம் டூல் டைப்ஸ் டு ஹேண்டில் தீஸ் சினாரியோஸ். ஓகே, நமக்கு இந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஜெனரல் டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே நேரத்தில் நம்ம வந்து சினாரியோ பேஸ்டு, அதாவது எனக்கு வேறு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இந்த ஜெனரல் டூலை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னா நீங்களே ஒரு டூலையும் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டூல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பில்டிங் கஸ்டம் ஃபங்க்ஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. கரன்சி கன்வெர்ட்டர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏஜென்ட் கேன் கன்வெர்ட் கரன்சி ஃப்ரம் ஒன் டினாமினேஷன் டு அனதர் அண்ட் கேல்குலேட்ஸ் த ஃபீஸ் டு டூ கன்வர்ஷன். பார்த்தீங்களா, பொதுவாக அந்த டாலர்ஸை வந்து ருப்பீஸில் மாற்றும் போது ஒரு இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன் அடிச்சிங்கன்னா கூட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இது நான் வாயிலே சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னென்னா டாலர்ஸ்லேருந்து ருப்பீஸ்க்கு மாற்றுறதுக்கு வந்து இப்போ அமெரிக்காக்காரர் வந்து இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெஸ்டர்ன் யூனியன் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஏஜென்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் அந்த கம்பெனி பண்ணுவாங்க. என்னென்னா இந்த கரன்சியை வந்து இப்போ டாலராக கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான இதை வந்து எனக்கு கொடுப்பாங்க, ருப்பீஸை கொடுப்பாங்க. சம் இது இருக்கும் ப்ரோக்கரேஜஸ், அந்த ப்ரோக்கரேஜ்னு சொல்ல முடியாது, ஆனால் கமிஷன் பேஸ்டு அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஏஜென்ட்டோட வேலையும் அது மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக. இப்போ ஃபீ லுக்அப் டூல், இப்போ இவ்வளோ கன்வர்ஷனுக்கு எவ்வளோ காசு போடலாம், ஃபைன்ஸ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஃபார் அ கன்வர்ஷன். பார்த்தீங்களா, கமிஷன் டூல்னு கூட அதுக்கு பேர் வைக்கலாம், அந்தளவுக்கு இதாக இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் டூல் கெட்ஸ் கரன்சி கன்வர்ஷன் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ $1 அப்படின்னா இப்போ $100 இல்லை, பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு டாலர் வந்து 90 80 $100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த $100 அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறது இந்த டூல் தான். கமிஷனுக்கு ஒரு டூலு, அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த ஃபீஸ்க்கு கனெக்ட் பண்ணுறது ஒரு டூலு. கேல்குலேஷன் ஸ்டெப் கேல்குலேட்ஸ் டோட்டல் கன்வர்ஷன் காஸ்ட் இன்க்ளூடிங் த ஃபீஸ். கமிஷன் ப்ளஸ் வந்து இது நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா $1 இருக்குது, $1 நீங்கள் என்கிட்ட மாற்றுறீங்க, நான் வந்து சொல்கிறேன், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகுமோ, ஓகே எவ்வளோ, இப்போ $1 இருக்குது, அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு 100 ருப்பீஸ் இருக்குது, அதை நான் $1 மாற்றணும்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் நல்லா புரியும். அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு $1 கொடுத்துருவேன், $1 விலை $80. இப்போ நான் அந்த $20 என்னோடய கமிஷன் ஃபீஸாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த $20 கணக்கு பண்ணுறது தான் இந்த ஃபீ லுக்அப் டூல் அப்படிங்கிறது. இந்த மீதி இருக்கக்கூடிய $80 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெட்ஸ் கரன்சி கன்வர்ஷன் ரேட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டூல். ஆமாம், இதுக்கு எவ்வளோ, இப்போ ஒரு 100 ருப்பீஸ்க்கு $1 வருது, இன்க்ளூடிங் இது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபைனல். இது 80 + 20 கமிஷன் 100, அதுக்கு வந்து எனக்கு $1 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது கால்குலேஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறது இது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் டூலுங்கிறது கெட்ஸ் கரன்சி கன்வர்ஷன் ரேட்ஸ் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, நம்ம அடுத்து போவோம். யூசர் கரன்சி ஏஜென்ட்டு கெட் ஃபீ ஃபார் பேமெண்ட் மெத்தட் கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஹவு டு டிஃபைன் அ டூல், add python function can become an agent by following these guidelines, create a python function. ஆமாம், அதுக்கு கால் பண்ணுறதுக்கு இப்போ எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன் பொறுத்தவரையும் வந்து நம்ம வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், எங்கே வேணால் கால் பண்ணி எவ்வளோ தடவை வேணாலும் கால் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு லைன் தான். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து குட் மார்னிங் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மார்னிங் அப்படின்னு ஒரு நேம் வைக்கிறேன், அந்த நேமை மார்னிங் அப்படின்னு போட்டு பேராந்திசிஸ் போட்டிங்க அப்படின்னா எங்கே வேணால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ரைட் ஒன்ஸ் ரன் எவ்ரிவேர், எங்கே வேணால் அந்த ஒத்த வரியை நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா வந்து செய்யும். அதுதான் அந்த இது. அது பைத்தான்ங்கிறப்ப அது ஒரு ஈஸியான லாங்குவேஜ், எல்லாருமே வந்து இது பண்ணிக்க முடியும், ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இதில் தான் பார்க்குறோம். ஃபாலோ த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் லிஸ்டட் பிலோ, ஆட் யுவர் ஃபங்க்ஷன் டு த ஏஜென்ட் டூல்ஸ். ஓகே, add your function to the agents tools. ஓகே, இது வந்து அரே தான். உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்தாலே அரே தான் வரும் உங்களுக்கு. ஏடிகே ஹேண்டில்ஸ் த ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக். நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷனை மட்டும் பாருங்கள்,
ஏஜென்ட் டூல்ஸில் ஃபங்க்ஷனை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அந்த டூல்ஸில் இருக்கக்கூடிய இது இப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது டைரெக்டாக அது கால் பண்ணி அந்த வேலையை பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரேக்குள்ளே ஃபங்க்ஷன் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏடிகே பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் ஆக்ஷன். டிக்ஷனரி ரிட்டர்ன்ஸ், டூல்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் டேட்டா, clear doc strings. LLMs use doc strings to understand when and how to use tools. Type hints enable ADK to generate proper schemas, str, dict, etc. Error handling structured error responses help LLM handles failures gracefully. ஓகே, இது வந்து ஒரு நாலேஜ் பார்ட்டு. இது வந்து கிளியராக எப்போ புரியும்னா அவங்களுக்கு வந்து இதில் பைத்தானில் ஏதோ ஓரளவு பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறப்ப புரியும். ஆனால் இது இந்த கோர்ஸை பொறுத்த வரையும் பைத்தான் தெரியாதவங்க கூட பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நானே பிகினர் தான் சொல்ல போனால். ரன் பண்ணி பார்ப்போம் போல. ஓகே, ஃபீ லுக்கப் ஃபங்க்ஷன் கிரியேட். ஃபீ பர்சன்டேஜ் பாருங்கள் 0.02. இவன்னா கமிஷன் ஏஜென்ட். ஃபீ லுக்கப் ஃபங்க்ஷனுங்கிறது தான் கமிஷன் ஃபங்க்ஷன். நம்மள்டேருந்து இப்போ ப்ரோக்கர்னு வச்சுக்கோங்களேன். இவன் தான் ப்ரோக்கருக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவான், ஃபீ லுக்கப்புங்கிற ஃபங்க்ஷன் இங்கே இருக்காண்டாவன். கெட் ஃப்ரீ இது இல்லை இதுவும் இல்லை. இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸுங்க. ஃபீ லுக்கப் எங்கடா இருக்கான்? ஃபீ லுக்கப்பாக காணும். ஃபீ இஸ் நாட் டன். அம்மா டெஃபு போட்டு தானே இவங்க வந்து இது பண்ணுவாங்க. கெட் ஃப்ரீ பேமெண்ட் மெத்தட். ஓகே, இது fee lookup function created, get free payment method. Okay, status success fee percentage. Okay, fee percentage இதை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கு இந்த பைத்தான் நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே டிஃபைன் பண்ணலாம். கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, இதுக்குள்ள கீ வேல்யூவா ஏதோ ஆப்ஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்ஸில் தான் பண்ணியிருக்காங்க இதை. ஓகே, யூரோ நான் சொன்னேன்ல, இந்த கரன்சி கன்வர்ஷன்னாலே நான் டாலர் சொல்லியிருந்தேன். இவங்க யூரோ என்ன ரூபி இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபங்க்ஷன் கிரியேட்டட், ஸ்டேட்டஸ் சக்ஸஸ், ரேட்டு வந்து 0.93. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 0.93. இது வந்து காஸ்ட்டு கமிஷன் வந்து 0.05. மீதி இருக்கக்கூடிய 0.95 ரெண்டுத்தையும் கூட்டுனீங்கன்னா 0.95 வரும். மீதி இருக்கக்கூடிய 0.05 யார் எடுத்துக்குவா? லெட்ஸ் கிரியேட் அவர். ஓகே, டூல்ஸ். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கரன்சி ஏஜென்ட்டுன்னு சொல்லி இதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கரன்சி ஏஜென்ட் கிரியேட். ஓகே, இந்த மீதி 5 ரூபா யார் எடுத்துக்குவா? 5 பைசாவோ? இருங்க $500 US டாலர் யூரோவுக்கு மாற்றினா இங்கே வேறு சினாரியோ எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனையே. கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் நேரமாகும். யூரோஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா யூஸிங் மை பிளாட்டினம் கிரெடிட் கார்டுங்கிறப்ப அவங்க வேறு சார்ஜஸ் வச்சுருப்பாங்க. ஹவு மச் வில் ஐ ரிசீவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. $500 வந்து 455.7 EUR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஃபீ ஃபார் யூஸிங் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு பார்த்தீங்களா, இவன் வேறு ஒரு 2% கமிஷனு. அது வந்து 10 USD அதிலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 490 தான் இருக்கும். மீதி இந்த 490 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிட்வீன் USD அண்ட் ER. பிளாட்டினம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு 2%, 2%ங்கிறது தான் 10 USD. என்ன, அது இல்லாமல் இந்த USDயை யூரோவாக மாற்றி உங்கள் இதில் போடுறோம்ல, அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து 0.93 அவ்வளோ காஸ்ட் ஆகுது.
அப்போ $10 93 சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஆமாம், மீதி இருக்கக்கூடிய 490 USD, மீதி இந்த 10 சொச்சம் இருக்குல்ல, இது மீதி போக 455.7 யூரோ. இது கன்வர்ஷன் இந்த கூகுளில் போயிட்டு யூரோ டு இது அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். யூரோ டு டாலர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். இம்ப்ரூவிங் ஏஜென்ட் ரிலையபிளி வித் கோட். Calculate the final amount after fees. But LLMs aren't always reliable at math. Okay, நம்பகத்தன்மையாக இருக்காதுங்க. ஓகே, they might take calculation or errors using inconsistent formulas. ஓகே, வாய்ப்பு இருக்குது அதுக்கு. தேவையில்லாத ஃபார்முலாஸை கூட போட்டு ஏதோ ஒரு ஹாலுசினேட் பண்ணி ஒரு பதிலை சொல்ல முடியும் அதால். இதுக்கான பைத்தான் கோடை வந்து, இந்த மேத்துக்கான பைத்தான் கோடை வந்து ஜென்ரேட் பண்ண சொல்கிறோம் அந்த ஏஜெண்ட்டை இது பண்ணிவிட்டு ரன் பண்ண சொல்லி அது ஃபைனல் ரிசல்ட்டு கொடுக்க சொல்கிறோம். இது நம்ம ரெக்குயர்மெண்ட்டை மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா இந்த எல்எல்எம் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம எஸ்டிகேலையோ ஒர்க் ஃப்ளோலையோ. கோட் எக்ஸிக்யூஷன் இஸ் மச் மோர் ரிலையபிள் தென் ஹேவிங் த எல்எல்எம் ட்ரை டு டூ மேத் இன் இஸ் ஹெட். கரெக்ட். கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதை விட வந்து எல்எல்எம்கான அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப முக்கியம். அந்த கூகுள் எஸ்டிகே காம்பனன்ஸும் எல்எல்எம்ஸும் ஏபிஐ கீஸும் இந்த பைத்தான் கோடும் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இதுக்கு வந்து இது பண்ணுது. எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபங்க்ஷன், இது 2 ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது என்ஹான்ஸ்டு கரன்சி ஏஜென்ட், கேல்குலேஷன் ஏஜென்ட். ஆப்வியஸாக இந்த ஏஜென்ட் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, இது என்னன்னு கேட்டால் இது 2 கொடுத்துரும் கால்குலேட் பண்ணி. இதை வச்சுட்டு இது ஒரு டேட்டா ஃபார்ம் பண்ணுது, அதுதான் பில்டின் கோட் எக்ஸிக்யூட்டர். ஓகே, இதுட்டு இந்த ஏஜென்ட்டே கேட்குறோன்னு இங்கே சொல்லியிருந்தாங்கல்ல, எனக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வேணும், அதுக்கு ஒரு பைத்தான் கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு சொல்கிறோம்ல, அந்த பைத்தான் கோடு தான் இந்த ஏஜென்ட்டு. As built-in code executor, this uses Gemini code execution capability. Let's create a calculation agent which takes in a Python code and uses built-in code executor to run it. நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ரன் ஆகிட்டு. Update the agent's instruction toolset. Update the currency agent instruction to generate Python code. Calculate the final amount after fees. Vague math instructions. Enhance. Generate a Python code to calculate final amount and use calculation agent to run and final compute. ஓகே, ஆமாம், இது போய் டிகின் பண்ணி இதில் போயிட்டு என்னன்னு சர்ச் பண்ணி அது எல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜென்ரேட் பைத்தான் கோட் டு கால்குலேட் ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பைத்தான் கோடை வந்து இந்த கால்குலேஷன் ஏஜென்ட்டுக்குள்ளே இது பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இந்த ஏஜென்ட்டே வந்து இந்த பைத்தான் கோடு தான் வச்சுக்குவோம். இந்த பைத்தான் இப்போ என்ன பண்ணேன், நான் வந்து என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஏஜென்ட்டை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த ஏஜென்ட்டு ரன் ஆகும், இல்லை இந்த ஏஜென்ட்டு ரன் பண்ணும். இந்த ஏஜென்ட்டு இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னால் இந்த ஏஜென்ட் ஃபங்க்ஷன் தானே, பைத்தான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும். கால் பண்ணி இந்த ஏஜென்ட் ஒரு ஃபைனல் கம்ப்யூட்டேஷனல் அவுட்புட்டை கொடுக்கும். ஆட் த கால்குலேஷன் ஏஜென்ட் டு த டூல் செட். ஆமாம், அந்த let's use any agent as a tool using agent tool. ஓகே, இந்த கோட் இதுதான் பைத்தான் வந்து தெரிஞ்சிருந்தா பண்ணியிருந்துக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் இதை படித்து பார்த்துங்க, உங்களுக்கு ஓரளவு புரியும். ஏன்னா அது கொஞ்சம் பிகினராக இருந்தால் வந்துடுச்சு. என்ஹான்ஸ்டு கரன்சி ஏஜென்ட் கிரியேட்டட் டெலிகேட்ஸ் கால்குலேஷன் டு ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்ட். ஃபங்க்ஷன் டூல்ஸ் ஃபீஸ் கிரியேட்ஸு ஏஜென்ட். ஓகே, இது ரன் பண்ணிடணும். இதை ரன் பண்ணிடுவோம் நம்ம. வார்னிங் வந்தால் பிரச்சனை இல்லை, எரர் வந்துச்சு தெரிஞ்சு, ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது. நான் டெக்ஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சுருங்க.
வந்துச்சு அவ்வளோதான். கன்வெர்ட். ஓகே. இங்கே வேறு இது எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து டாலர், இப்போ நான் சொன்னது தான், யூஎஸ் டாலர்ஸை வந்து ஐஎன்ஆராக மாற்று, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஷோ மீ த ப்ரிசைஸ் கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து பிரேக் டவுன் சொல்லிவிட்டு எவ்வளோ டாலரு? $1250. என்ன பண்ணுறோன்னா இன்கார்னேட்டோட போகலாம்னு நினைக்கிறேன். டாலர் ஐஎன்ஆர் அப்படின்னு போயிட்டு டைரெக்டாக போயிடும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? $1250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், $1250 இதை அப்படியே காப்பி பண்ணிடும். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே வந்து அந்த டேபில் பேஸ்ட் பண்ணிடும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா $1250 எவ்வளோ வருது அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ என்னது 1,10,737ன்னு சொல்லி சொல்கிறாங்க. 738னே வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக. இது கரெக்டாக சொல்லுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏஜென்ட் வந்து கரெக்டாக சொல்லுதான்னு. என்னடா அது ஃபைனல் கன்வெர்ட்டட் அமௌண்ட் இஸ் 1,03,430ன்னு சொல்லுது. ஆனால் நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? 1,10,737 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ என்ன கமிஷன் அடிச்சது? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது. இதை இப்போ விளக்கியிருக்கு பாருங்க. இங்கே நம்ம அந்த இது கனெக்ட் பண்ணோம்ல, கால்குலேட்டர் ஏஜென்ட்டில் கனெக்ட் பண்ணோம்ல, அதுதான் இப்போ வந்து ரன் ஆகி சொல்லுது. டிரான்சாக்ஷன் ஃபீ ஃபார் பேக் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் 1%. சாம ஒரு பேங்க் ஆரம்பிச்சிடலாம் போல். கலெக்ஷனு, கமிஷனு இதெல்லாம் அடிக்கலாம். நல்லா நல்ல ஐடியாவாக இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஃபீ அமௌண்ட் இன் USD இஸ் ஓகே. பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு 1% பிடிக்கிறான், அது ஓகே. இனிஷியல் அமௌண்ட்டில் 1%. ஃபீ அமௌண்ட் இன் USD $12. அமௌண்ட் ரிமைனிங் ஆஃப்டர் டிடெக்டிங் த ஃபீ அப்படிங்கிறது வந்து 1,200. USDலே அவன் வந்து முதல்ல வந்து $12 எடுத்துடுறான். 1,250ல் $13 எடுத்துடுறான். அடங்கக்கா. எக்ஸ்சேஞ்ச் ஃபீ ரேட் அப்ளைடு இஸ் 83.58 INR per USD. இன்றைக்கி என்ன வந்திருக்கு? இன்றைக்கி என்ன ₹1 88.59. அப்பா 89 ரூபா விற்கிதா? ஏஜென்ட்டே கொஞ்சம் தப்பாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கு. ஆனால் லைவ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது இன்றைக்கி வந்து இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட்ஸில் மாற்றம் வரும், இந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பிரச்சனை தான் அது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்ளைடு இஸ் ஓகே. ஃபைனல் கன்வெர்ட்டட் அமௌண்ட் இன் INR வந்து இவ்வளோ அடிச்சிருக்கு. ஆனால் நமக்கு சொன்னது என்ன, இது வந்து காட்டுறது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம இதை ரன் பண்ணிவிடுவோம். அதாவது 1,10,000 இந்த இதுக்கு மாற்றி வந்தால் கூட, கையில் வந்தால் கூட 1,03,000 சொச்சம் தான் நம்ம கையில் கொடுக்குறோம். அப்போ கமிஷன்லேயே எவ்வளோ நல்லா எத்தனை பேர் வாழ்கிறாங்க பாருங்களேன். ஓகே, இது பைத்தான் ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்துருச்சு. ஓகே. ஏஜென்ட் டூல்ஸ் வெர்சஸ் சப் ஏஜென்ட்ஸ், வாட்ஸ் டிஃப்ரென்ஸ்? போத் இன்வால்வ் யூசிங் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் பட் தே ஒர்க் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஏஜென்ட் A கால்ஸ் ஏஜென்ட் B as a tool. ஓகே, இதுதான் இங்கே பண்ணோம். நம்ம ஏஜென்ட் டூல்ஸுங்கிறது தான் இங்கே பண்ணோம். அதாவது இந்த கேல்குலேஷனை ரஃபாக பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸிக்யூட்டர் டூல்னு ஒன்று இருக்கும்ல, இதுக்கெலாம் மேலே ஒன்று என்ஹான்ஸ்டு கரன்சி ஏஜென்ட்டில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக கேட்டோம்னா அது வந்து அதுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ், ஏதோ ஒரு ஃபார்முலாவை நமக்கு பண்ணி கொடுத்துரும். அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த பைத்தான் கோடை இதோட இன்ஃப்யூஸ் பண்ணி நீ இதுகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த பில்டின் கோட் எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிற ஒரு டூலை கால் பண்ணிவிட்டு, அதாவது ஏஜென்ட் வந்து வேலை செய்யாது. ஏஜென்ட் வந்து இந்த டூலை கால் பண்ணி இந்த டூலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் ரன் ஆகி தானாகவே அவுட்புட் ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்குறாங்க.
இப்போ வாங்க போகிறேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஏஜென்ட் டூல் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஏஜென்ட் ஏ கால்ஸ் ஏஜென்ட் பி ஆஸ் அ டூல் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஏஜென்ட் பிஸ் ரெஸ்பான்ஸ் கோஸ் பேக் டு த ஏஜென்ட் ஏ. ஏஜென்ட் ஏட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். ஸ்டேஸ் இன் கண்ட்ரோல் அண்ட் கண்டினியூஸ் த கன்வர்ஷன். கால்குலேஷன் பண்ணி அது வந்து யூஸ் கேஸ் டெலிகேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். சப் ஏஜென்ட் ஏ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கண்ட்ரோல் கம்ப்ளீட்லி டு ஏஜென்ட் பி. ஓ, நம்ம ஃபஸ்ட்டு பேசுனது தான் கரெக்டு. ஆமாம், சப் ஏஜென்ட்ஸுங்கிறது இதுவே சப் ஏஜென்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அப்படின்னா இது என்ன போட்டிருக்காங்க, இம்ப்ரூவிங் ஏஜென்ட். ஓகே, நம்ம கீழே வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு கான்செப்ட் தனியாக இது தனியாக பண்ணோம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு மாதிரி வளவலன்னு போகுது. சரி, நம்ம அடுத்து போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஜென்ட் ஏ வந்து கம்ப்ளீட்லி ஏஜென்ட் பி மொத்த கண்ட்ரோலையும் அதுகிட்ட கொடுத்துரும். இதை நீ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆல் ஃபியூச்சர் யூசர் இன்புட் அதுக்கெலாம் இது வந்து இது பண்ணும். ஏஜென்ட் ஏங்கிறது வந்து ஏஜென்ட் பிகிட்ட வேலையை சொல்லிவிட்டு நல்லா ஹாயாக வந்து படுத்து கிடக்கும். ஹேண்ட் ஆஃப் டு ஸ்பெஷலிஸ்ட் லைக் கஸ்டமர் சப்போர்ட் டயர்ஸ். அதான் மேனேஜர் வந்து ஒர்க்கர்ஸ்கிட்ட வந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு ஏசி ரூமில் நல்லா ஒரு காப்பியை குடிச்சிட்டு ஜாலியாக அந்த மாதிரி ஏஜென்ட் ஏ ஆயிரும். இந்த ஏஜென்ட் ஏன்னா இந்த இதில் வந்து ஏஜென்ட் ஏவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. சரிங்களா, பீட்டை கொடுக்குது, அது சரியாக பண்ணுதான்னு பார்க்குது. மறுபடியும் ஏஜென்ட் ஏட்ட வந்து அது வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்லுவாங்க, அது சரிபார்ப்பு பண்ணுது, ரிவ்யூ. ஆமாம், ரிவ்யூ பண்ணுது, பண்ணி அது ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. இதுதான் அவுட்புட் கொடுக்கும். கொலாபரேட்டிவ் ஒர்க் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நீ இருக்கப்பா, நீ ஏன் வேலையை முடிச்சிடு, நீ ஏன் வந்து இது பண்ணிவிடு. ஏஜென்ட் ஏ வந்து சும்மா இது விஷயம் சொல்கிறதுக்கு மட்டும்தான், லைக் அ மேனேஜர். அந்த மாதிரி கம்ப்ளீட் கைட் டு ஏடிகே டூல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கஸ்டம் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அடுத்து பில்டின் டூல்ஸ். ஓகே, congratulations, you have successfully learned how to build agents that go beyond simple responses to take intelligent actions with custom tools. You learned function tools, agent tools, complete toolkit, explored all. இப்போ நம்ம கடைசியாக பார்த்து தான் கம்ப்ளீட் டூல் கிட். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்து ரெண்டாவது கூட பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவதுக்கு தனி வீடியோ போட்டுருவேன். அதை சேவ் பண்ண மறந்தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இதை வந்து சேவ் வெர்ஷன் கொடுத்துடணும். சேவ் வெர்ஷன் கொடுத்துட்டு வெர்ஷன் 1 அடுத்த தடவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணி பார்த்தாச்சு, அதெல்லாம் குயிக் சேவ். அவ்வளோதான். இது கியூ ஆகி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சுன்னா முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான்.